ஓடும் வேனில் கூட்டு பலாத்காரம் மீண்டும் நடந்த கோரத்தால் மக்கள் திகைத்துப் போயுள்ளார்கள். செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். இந்தியாவையே உலுக்கியுள்ள ஒரு மிக மோசமான குற்றச் செய்தியுடன் இணைகிறோம். ஹரியானா மாநிலம் பரிதாபாத்தில் மனிதாபிமானமே இல்லாத ஒரு கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை இரவு தனது தோழியை பார்த்துவிட்டு வீடு திரும்ப காத்திருந்த 3 குழந்தையிட்டின் தாய்க்கு உதவி செய்வதாக கூறி யமனாக வந்து நின்றது ஒரு மாருதி ஈகோ வேன். அந்த வாகனத்திலிருந்த 2 மிருகங்கள் அப்பெண்ணை வீட்டிற்கு அழைத்துச் செல்வதாக கூறி வேனில் ஏற்றி அடுத்த சில நிமிடங்களில் ஒரு நரகத்தையே அவருக்கு காட்டியுள்ளனர். குர்கான் சாலையில் ஆள்நடமாட்டமற்ற வனப்பகுதியை நோக்கி அந்த வேன் சீறி பாய்ந்தபோது உள்ளே அந்த பெண் தனது மானத்தை காக்க போராடிக் கொண்டிருந்தார். சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக ஓடும் வேனிலேயே அந்த பெண் கொடூரமாக கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார். அடர் மூடுபனி மற்றும் கடும் குளிரில் அவரது அபய குரல் யாருக்கும் கேட்காமல் போனதுதான் மிகப்பெரிய துயரம். அதிகாலை 3 மணி அளவில் சுமார் 90 கிலோமீட்டர் வேகத்தில் சென்ற வேனிலிருந்து அந்த பெண்ணை அந்த அரக்கர்கள் தூக்கி வீசியுள்ளனர். முகம் சிதைந்து இரத்த வெள்ளத்தில் சாலையில் கிடந்த அந்த பெண்ணின் நிலை காண்போரை கண்கலங்கச் செய்துள்ளது. உயிருக்கு போராடிய அந்த பெண் தனது சகோதரிக்கு தகவல் தெரிவிக்கவே குடும்பத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அவரது முகத்தில் ஏற்பட்ட ஆழமான காயங்களுக்காக மட்டும் 12 தையல்கள் போடப்பட்டுள்ளன. தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் 2 இளைஞர்களை கைது செய்துள்ளனர். உதவி செய்ய வந்த கைகள் இப்படி ஒரு கொடூரத்தை செய்திருப்பது ஒட்டுமொத்த பெண்களின் பாதுகாப்பு குறித்தும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மிருகங்களுக்கு மிக கடுமையான தண்டனை கிடைக்குமா? மக்கள் நீதி தேடி தவிக்கிறார்கள்.